ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிபி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பட்ஜெட் பிராண்டட் ஹெட்செட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பார்த்துருவோம், நெக்ஸ்ட்டு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த ஹெட்செட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அமேசானில் 750. ஓகேங்களா? இது வந்து பிராண்டட்னு நான் சொல்லியிருந்தேனே, எந்த பிராண்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது போட் வழங்குகிற பேஸ்ஹெட்ஸ் 900ன்ற ஒரு மாடலில் தான். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஓகே, ஸோ பிரிச்சாச்சு. நம்மளுக்கு இங்கே பாக்ஸ் இருக்குது, போட் சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை காமிக்கிறேன். மைக் ஃப்ரீ ஹேண்ட்செட் காலிங், ஃபெதர் லைட் 150 கிராம்ஸ் தான் இதோட வெயிட்னு சொல்லியிருக்காங்க. ஒயர்டு ஹெட்செட். ஸோ இது வந்து நம்ம இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா 900ன்னு காமிக்கும். ஸோ இப்படி பார்த்தா நம்மளுக்கு 006 தான் காமிக்கும். ஸோ நம்ம இந்த பக்கம் தான் பார்க்கணும். ஸோ மாடல் நேம் பேர் பேஸ்ஹெட்ஸ் 900. ஸோ அதோட பேக் சைடில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ், 1 பட்டன் மைக்ரோஃபோன் ஃபீச்சர், ஃபெதர் லைட், ஓகே, ஹேண்ட்செட் ஃப்ரீ காலிங், ஸோ ஃபோல்டபுள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஹெட்செட் இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோல்டட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோட மேக்கிங் நல்லாயிருக்கு. ஓகே, இங்கே அவங்களோட சீல் வந்து கொடுத்துருக்காங்க, போட்டோட சீலு. ஓகே, சீலை எடுத்துட்டாச்சு. சீலை எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரியான டைப், ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபோல்டபுள் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ திறந்தோன்னா நம்மளுக்கு ஹெட்செட் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துருவோம். நல்லா நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவரிங்கில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து சைடில் வச்சுட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாரண்ட்டி கார்டு இருக்குது. வாரண்ட்டி கார்டு வந்து 1 இயர் கொடுத்துருக்காங்க. நம்ம கிளைம் பண்ணிக்கணுன்னா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஃபாலோஸ் ஆன், அவங்களோட ஃபோன் நம்பர், டீட்டெயில்ஸ், சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ பாக்ஸில் வந்து இதெல்லாம் தான் இருக்குது. ஹெட்செட் வந்து ட்ராவல் ஹெட்செட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோல்டை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா இப்படி இருக்குது. இங்கே குஷன் நல்லாயிருக்கு. ஸோ அட்ஜஸ்டபிள், இங்கே வந்து நம்மளுக்கு மெட்டல் பீஸ் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிளுக்கு. ஓகே, ஸோ இதோட ஒயர் வந்து 1.2 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு போதுமான அளவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது வந்து இதுதான் ஒரு மெயின் ஃபீச்சர் இந்த ஒரு ஹெட்செட்டோடது. என்னென்னா இதில் நம்மளுக்கு மெட்டல் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து உடையாது. ரிவ்யூவை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயர்ஃபோன்ஸோட ரிவ்யூ வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் அன்பாக்சிங் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸோட ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம சவுண்ட் குவாலிட்டி பற்றி பேசுவோம். ஸோ இப்போ நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறதே இதோட இதில் இருக்கிற நம்ம மைக்கை வச்சு தான். ஸோ இந்த குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பில்டின் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட பாடின்றதை பார்த்தோன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு மெட்டல் கிடையாது. இங்கே எக்ஸ்டெண்டபிள் கப்ஸ் மட்டும் உள்ளே வந்து நம்மளுக்கு மெட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டபிள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோல்டபுள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸோ நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு புக் சைஸ்லாம் நம்ம கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இதோட ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். இங்கே நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் கிரிட்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இங்கே ஒரு மெட்டலில் சும்மா ஒரு டிசைன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுது இந்த இடம். அது ஒரு ரொம்பவே நல்ல ஒரு ஃபீச்சர். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ஹெட்செட் நார்மலாகவே பார்த்துருந்தீங்கன்னா 2 பக்கமாகவும் வந்து நம்மளுக்கு ஒயர் போகும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அப்படி கொடுக்கல. ஒன் சைடு, லெஃப்ட் சைடு மட்டும் நம்மளுக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு, ரைட் சைடுன்னு நம்ம பார்த்துக்கிறதுக்கு இங்கே LRன்றத ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ஸோ ஒயர் வந்து 1.2 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான். ஸோ இந்த ஒரு கேபிள் பற்றி நான் வந்து சொல்லியே ஆகணும்.
ஏன்னா இந்த கேபிளில் வந்து நம்மளுக்கு மெட்டல் பீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இது வந்து பிரேக் ஆகாத அளவுக்கு நம்மளுக்கு மெட்டலில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மெட்டல் தான் இது. அதே மாதிரியே இங்கே வந்து கட்ஸ் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து அதை க்ரிப்பாக பிடிச்சி இழுக்க முடியும். அதே மாதிரியே நம்ம வந்து ஒயர் வந்து இந்த இடத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் த இயர்ஃபோன்ஸில் சீக்கிரம் கிழிஞ்சிடும். இயர்ஃபோன்ஸும் இல்லை, நிறைய கேபிள்ஸ்லேயே கிழிஞ்சிடும். ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ குஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு சாஃப்டில் தான் இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நம்மளுக்கு லெதர் கோட்டிங். உள்ளே வந்து ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க, அது வந்து மூவபிளாக இருக்குது. அங்கங்கே நம்மளுக்கு ஸ்க்ரூஸ் வெளியில் தெரியுது, இங்கே அங்கங்கே ஸ்க்ரூஸ் வெளியில் தெரியுது. இங்கே போட் 2 இடத்துலையும் போட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சொன்ன மாதிரியே வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ்ன்னு சொல்லியிருந்தபோது இதில் நான் பாட்டு கேட்ட வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து பேஸுக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லைன்றதான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இந்த ஹெட்செட்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேஸ் ஹெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ நான் வந்து இதில் ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணுறேன்னோ, காப்பிரைட்ஸ் மியூசிக். ஸோ இதோட சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, அந்தளவு இது உள்ளே இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்பீக்கர்கிட்ட வச்சப்போ உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பேஸ் குவாலிட்டி உண்மையிலே அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இப்போ நீங்கள் சரௌண்ட் ஸ்பீக்கர் சவுண்ட்ஸ்லாம் கேட்குறீங்க, 3D சவுண்ட்ஸ் 8D சவுண்ட்ஸ்லாம் கேட்குறீங்கன்னா இதோட ஃபினிஷிங், அதாவது நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து இன்லைன் மைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி மைக்கு கிடையாது. ஸோ இன்லைன்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் இயர்ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு மைக்கு, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் வந்து இங்கேயே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே பாஸ் ஆகும். ஸோ நான் திரும்ப இங்கே ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே ப்ளே ஆகும். ஸோ இதில் வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங்னு கொடுத்துருந்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து உண்டு இதில். ஸோ இதுலேயே தான் மைக் இருக்குது. மைக் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பொறுத்து. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.